இப்போ ஃபாரின்ல இருக்கிற என்ஆர்ஐக்கெலாம் ஒரு டவுட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்தியாவில் நம்மளால் இடம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன். என்னென்ன இடம் வாங்கலாம் வாங்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் முழுசாக அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை 4 பேருக்கு சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டாபிக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்தியன் லா பேசிக்ஸ், அதாவது இந்தியன் லா என்ன சொல்லுது அப்படின்னா என்ஆர்ஐக்கள் இங்கே இந்தியாவில் லேண்டு கண்டிப்பாக வாங்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லுது. அதுலேயும் சில ரூல்ஸும் அப்ளிகபிளில் இருக்குது. எந்த லேண்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஆனால் ஃபெமா ஆக்ட் 1999 அது நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஃபெமா ஆக்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமாகவும் இருக்கும். ஃபெமா அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க வேண்டியது மிகவும் அவசியம்.